Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதில் வந்து பார்ட் 1 வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன்னா பெருசா பேக்ரவுண்டுக்காக இந்த மாதிரி மரப்பலகையிலேயே செஞ்சிருந்தாங்க இது அது ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம நிறைய சார்ட் பேப்பர் அதெல்லாம் விரிக்கும் போது ரொம்ப அழுக்காயிடுது. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்ம பெயிண்ட் பட்டுச்சுன்னா கூட தொடச்சிக்கலாம். இது வந்து மரப்பலகையிலேயே செஞ்சு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபான்னு நாங்கள் ஹோல்சேலாக அங்கே வாங்கினனால 180 ரூபா. இங்கே வந்து கடையிலலாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா எவ்வளோன்னு ரேட்டு தெரியல, பட் அங்கே வாங்கினனால 180 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதோட பேக் சைடில் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பில் இருந்துச்சு. அதே மாதிரி வுட்டு அந்த ஷேப்லலாம் கூட நிறைய இருந்தது. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து அந்த கவர் விட்டு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு நம்ம வந்து இதையே இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பிரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இது பின்னாடி ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த சைடு பேக்ரவுண்ட் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். பார்ட் 2 வீடியோவில் இந்த பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் திங்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் பேப்பர்லேருந்து பார்க்கலாம். இந்த கலர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா 20 கலர் இருக்கும், 20 ஷீட் இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் 20 ஷீட் கிட்டே இருக்கும். மொத்தமே 100 ஷீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல லுக்கான கலர்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. நல்லா டார்க்கான கலர்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லா கலரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் லுக்கான கலர்ஸ் இருக்கும். நல்லா டார்க்கு க்ரீனு, டார்க்கு பிங்க்கு, இந்த மாதிரி எல்லோ கலர்லாம் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோல்சேலாக வாங்கினனால 100 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு பேக்கெட்டே வந்து 100 ரூபா தான். இங்கெல்லாம் கடையில் எவ்வளோன்னு தெரியல. ஹோல்சேலாக எல்லாமே இருக்கும்ல, அந்த கடைக்கு தான் போய் வாங்கினோம். அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு விடலை, அதனால் நாங்களும் வீடியோ ஷூட் பண்ணல. பொருள்லாம் வாங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 10 கலர் இருக்கிற மாதிரி கலர் ஷீட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10 கலர் இருக்கும், பிளாக் கலர் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஷீட்டில் பிளாக் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஏதோ ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 10 கலர் ஷீட்டு நம்மளுக்கு தேவைப்படும்ல, அதனால் அதுலேயும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் 10 ஷீட் இருக்கும். ஓகே, இதோட ரேட்டுமே அதே 100 ரூபா தான். ஓகே, 2 ஷீட் போட்டுட்டு 200 ரூபான்னு பில் போட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. இதில் வந்து எப்படின்னா ஒரே கலரில் 2 ஷீட் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒரு ஷீட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ள பார்த்திங்கன்னா 2 ஷீட் இருந்துச்சு. இதில் பிளாக் கலர்லாம் இல்லவே இல்லை. பட் வந்து பரவாயில்ல, நமக்கு வந்து 2 ஷீட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய கிராஃப்ட் ஒன்றா பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காரு. இங்கே வந்து ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், 100 ரூபா இருக்கும். ஒரு ஃபோம் ஷீட் 10 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வாங்கினால 60 ரூபாய்க்குள்ளே வாங்கியாச்சு. ஓகே, ஸ்டிக்கர் டைப் ஃபோம் ஷீட் மட்டும் வாங்குறதுக்கு மறந்துட்டேன் நான், அதனால் வாங்காமே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஷீட் இருக்கும்ல, ஃபோம் ஷீட்லேயே கிளிட்டர் இல்லாதது, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதேமாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம். அதில் வந்து ஸ்கை ப்ளூ மட்டும் 2 கலர் இருந்துச்சு. பேக் சைடில் ஒன்று, ஃப்ரண்ட் சைடில் ஒன்று இருந்துச்சு. மற்றது எல்லாமே ஒவ்வொரு கலர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 10 கலருமே இருந்துச்சு, பிளாக்கும் இருந்துச்சு சேர்ந்து. ரொம்ப வந்து மெல்லிஸாக இருந்துச்சு. ஒருவேளை இதில் கிளிட்டர் டைப் இல்லாதனால நம்மளுக்கு மெல்லிஸாக தெரியுதா என்னன்னு தெரில. இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நான் வந்து நிறைய கிராஃப்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா போட்டிருக்கு. நம்மளுக்கு 65 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். லாஸ்ட்டு ஒரே ஒரு ஷீட் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, நான் பார்க்காம தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல இருக்குது. அப்புறமா தான் பார்த்தேன், லைட்டாக அந்த இடத்துல கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்படியும் நம்ம கட் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம், அதனால் அப்படியே வச்சாச்சு. அடுத்து நான் வந்து கிரே பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேப்பரில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேப்பர் எப்படின்னா ஒரு மாதிரி நம்ம எந்த பக்கம்லாம் இந்த மாதிரி இழுக்கிறோமோ அந்த மாதிரி அழகாக ஒரு மாதிரி இருக்கும். சொல்ல தெரியல எனக்கு, பட் பார்க்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி எம்போஸாக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து ஒரு 4 கலர் 5 கலர்ஸ் கிட்டே இருந்துச்சு. இது ஒன்று ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. மொத்தமே வந்து 25 ரூபா தான். பெரிய சார்ட் பேப்பர் சைஸ் இருந்துச்சு, பிரித்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து 5 ரூபா. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொன்னாங்க. ஒரு கடையில் 10 ரூபான்னு சொன்னாங்க, ஒரு கடையில் 5 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 5 ரூபான்னு சொல்லிவிட்டு 5 கலர் 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லூ தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருந்த ஹார்ட்லூ வந்து கெட்டு போச்சு. அதாவது உள்ளே இருக்கிற அந்த பட்டன் என்னன்னு தெரியல, சரியாக ஒர்க் ஆகவே இல்லை. ஹீட் ஆகுது, பட் வந்து நம்மளால் ஒட்ட முடியல, வெளியே வர மாட்டேங்குது. அந்த நம்ம அழுத்தோம்ல பிடிச்சி அந்த இது வந்து உடஞ்சிருச்சு உள்ளே. அதனால் வந்து சரியாக இல்லை. அதனால தான் ரொம்ப நாளாக நான் அதில் கிராஃப்ட் பண்ணாமே இருந்துகிட்டு இருந்தேன். சின்ன ஹார்ட்லூ வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய ஹார்ட்லூ கண்டிப்பாக தேவைப்படும். பெரிய பெரிய ஆர்ட்போர்ட் கிராஃப்ட்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா பெரிய ஹார்ட்லூ தேவைப்படும் சொல்லிட்டு இந்த ஹார்ட்லூ ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் வந்து நான் உங்களுக்கு பில்லு பார்த்து சொல்கிறேன். இதில் வந்து இந்த ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த கீழே பட்டன் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தது வந்து பட்டன் டைப்பில் கிடையாது, இது வந்து பட்டன் டைப்பில் கொடுத்துருந்தாங்க.
ஓகே, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, 150 180 சரியாக தெரியல. பட் அவ்வளோக்குள்ளே தான் வந்துச்சு. இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பெரிய ஸ்டிக் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தது அப்படியே இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஹாட் க்ளூ வீணாக போச்சு அப்படின்றனால அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தால அதனால் அப்படியே இருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு 7 பீஸோ என்னமோ இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 10 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன ஹாட் க்ளூவில் ஒரு 10 பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, அந்த சின்ன ஹாட் க்ளூவில் இருக்கிற ஸ்டிக் வந்து ஒரு 3 ஸ்டிக்கோ என்னமோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹாட் க்ளூ. நானும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து 100 ரூபா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பட்டை ப்ரஷ் பெருசுலேருந்து சின்னது வரையும் இருக்கும். காமிச்சிட்டு இருக்க திங்ஸ்லலாம் சப்ஸ்கிரைபர், அதாவது கிவ்அவே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட்டும் இதில் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷு அப்புறம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஃபேப்ரிக்கில் அக்ரிலிக் கலர். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த பாக்ஸில் ஒன்று வாங்கியாச்சு. இதோட ரேட் வந்து 200 ரூபா. நம்மளுக்கு வந்து 150 அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படுது, அடிக்கடி காலியாக போயிடுது. அதனால் 100 ml பாட்டிலில் வாங்கிட்டு வந்துட்டேன். இது 100 ml பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. ஃபஸ்ட்டு காமிச்சாலும் அது 90 ரூபா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து ரெட் கலர். இதுவுமே 100 ml தான். பட் வந்து இது 100 ரூபா. என்னன்னு தெரில, இது கொஞ்சம் பெயிண்ட் குவாலிட்டியை பொறுத்தா என்னன்னு தெரில. ஆனால் இது பட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு போட்டிருந்துச்சு. ரெட் ஒன்று அண்ட் வந்து ஒயிட் கலர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் அப்படின்றனால கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வாங்கிட்டு வந்தாச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ml 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, எல்லாமே வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் போட்டிருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். அடுத்து அதே ஃபேப்ரிக்கால் மெட்டாலிக் கலர்ஸ் ஒரு 4 பீஸ் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. பெயிண்ட்லாம் காமிக்கும் போது அப்படியே இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோன்னு ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 85 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் 4 கலர் இருந்துச்சு, கோல்டன், சில்வர், அப்புறம் 2 காப்பர் மெட்டாலிக் ஏதோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த கலர் பேர்லாம் சரியாக தெரியல. பட் வந்து 4 கலர் இருந்தது. ஓகே, மொத்தமே 4 8, மொத்தமே 4 கலர் தான், 2 பீஸ். அடுத்து வந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா போட்டிருக்கு. நான் வந்து 200 ரூபாக்குள்ளே தான் வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப்பு. இது பெரிய டபுள் சைட் டேப்பு. இது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும். இதுவுமே வந்து சப்ஸ்கிரைபர், அதாவது கிவ்அவே வின்னர்ஸ்க்காக இந்த டேப்புமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேம்போ ஸ்டிக்கு. இது வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பேம்போ ஸ்டிக் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் கிவ்அவே வின்னர்ஸ்க்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒன்று வந்து 25 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் மாதிரியே இருந்துச்சு, பட் லேஸுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ரேட் சரியாக தெரியல, நான் கவனிக்கல. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டேப், ஒரு செலோ டேப்பில் ஒன்று எடுத்தேன். அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற செலோ டேப் ஒன்று எடுத்தேன். அண்ட் வந்து இதே மாதிரியே செலோ டேப் பெருசில் ப்ரௌன் கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏதாச்சும் கார்ட்போர்ட்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சின்ன செலோ டேப் ஒன்று எடுத்திருக்கேன். பெருசு தான், பட் வந்து சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல. இதுவுமே வந்து கிவ்அவே வின்னர்ஸ்க்காக கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டேன். அடுத்து வந்து மேஸ்கின் டேப்புன்னு சொல்லுவோம்ல, அதான் காட்டன் டேப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த டேப் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுவுமே நிறைய இதுக்கு இப்போலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால் அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து வந்து இது வந்து செலோ டேப்லேயே வந்து டபுள் சைட் செலோ டேப்புன்னு சொல்லுவாங்க. 2 சைடுமே வந்து ஒட்டும். செலோ டேப் மாதிரியே இருக்கும், பட் டபுள் சைட் செலோ டேப். அது ஒன்று வாங்கியாச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்ல ப்ரஷ்ஷு, அது சின்னதுலேருந்து சைஸ் வரையாக வந்து ஒரு ப்ரஷ் வாங்கிக்கிட்டேன். இது ஆல்ரெடி வாங்கினது. அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னரு, பென்சிலு, அப்புறம் ஸ்கேலு, அப்புறம் எரேசர். இது 3மே இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. சரி, கிவ்அவே வின்னர்ஸ்க்காக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு 3 பீஸ் வாங்கினேன். இது எனக்குலாம் வாங்கலை, கிவ்அவே வின்னர்ஸ்க்காக மட்டும் வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேம்போ ஸ்டிக்கில் பெருசு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேம்போ ஸ்டிக்கில் சின்ன பேம்போ ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபான்னு போட்டிருந்துச்சு. 25 ரூபாய்க்கு நமக்கு 20 ரூபா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஹோல்சேலாக வாங்கின ரேட்டு. டேப்லாம் வந்து நீங்கள் வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் வந்து ஹோல்சேலாக ரொம்ப தூரமாக போய் வாங்கினோம் அப்படின்றலாம். சென்னையில் பாரிஸ் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சென்னையில் வந்து பாரிஸில் தான் நாங்கள் இதெல்லாமே வாங்கினோம். ஓகே, நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, அதனால். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இன்னும் கிவ்அவே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சமாக நான் கிவ்அவே வின்னர்ஸ்க்காக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வாங்கிட்டேன்னா அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் மிச்ச பொருளை வந்து பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.